justice and the love of God, these you ought to practice. லூக்கா 11:42. நீதி, கடவுளின் அன்பு இவற்றைத்தான் கடைபிடிக்க வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நீதியை, நிறைவை மறை 4 ஓதிய ஒருவருக்கும் அறிவொணா ஜோதியை சுடர் செம்பொனின் அம்பலத்து ஆதியை அடியேன் மறந்து உய்வேனோ. நீதியை, நிறைவை மறை 4 மறை தீர்ப்பு என்று சொல்வார்கள், 4 வேதங்கள். ஆக இவைகளெல்லாம் அறிந்திருந்தாலும் இறைவனுடைய அருளை, அந்த சுடர் ஒளியை நான் மறந்தால் வாழ்வு பெற மாட்டேன். கனவினும் இன்னாது மண்ணே வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. ஆக சொல், செயல் இரண்டும் வேறு அல்ல, ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்பதும், இரண்டுக்கும் தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும் என்பதும் குறள் கூறுகின்ற தர்மம். St. Jose Maria, great souls know how to take advantage of small things. மிகப்பெரிய ஆன்மாக்கள் சிறு காரியங்களை கையாள அறிவர். மிகப்பெரிய ஆன்மாக்கள் மிக சிறிய காரியங்களை கையாள அறிவர். நல்ல உதாரணம் குறைதார்ஸ். அவர் அதிகம் படித்த பட்டம் பெற்றவர் அல்ல, படிப்பறிவு இல்லை. இருப்பினும் ஆன்மீகத்திலே உச்சத்தை தொட்டவர். ஆக அவர் இறைவனுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கவும் மக்களை ஒன்று கூட்டி சேர்க்கவும் அறிந்திருந்தார். ஆகவே மக்களை ஒன்று சேர்க்க, ஒன்று கூட்ட, இறை சன்னிதானத்திற்கு வாருங்கள் என்று அழைக்க அவர் முதலில் முன்னால் நின்றார். ஆலயத்திலே இருந்தார். இந்த பாவசங்கீதத்திலும் கேட்பதிலே மணிக்கணக்காக நேரத்தை செலவழித்தார். ஆக பார்ப்பதற்கு மிக சிறிய காரியமாக தெரியும், ஆனால் அதை கையாள அவர் அறிந்திருந்தார். Do not nurture hatred for sinners. Isaac the Syrian 7th century. பாவிகள் மீது வெறுப்பை வளர்க்க வேண்டாம். இயேசுனுடைய பாணி மிக சிறந்த பாணி. பாவத்தை வெறுத்தார், பாவிகளை நேசித்தார். மரிய மதலேனாள் நல்ல உதாரணம். ஆகவே இத்தகைய பின்னணியில் இயேசுனுடைய பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தீமைகள் ஆகவேதான் திருச்சபையினுடைய ஒரு தாத்பாரியம், தாய் தகப்பன் தவறு செய்திருந்தாலும் குழந்தைகளுக்கு அருட்சாதனங்கள் கொடுப்பதில் தடை ஏதும் விதிக்காது. குழந்தைகளுக்கு அருட்சாதனம், ஞானஸ்தானம் கொடுப்பதிலோ, புதுநன்மை உறுதி பூசல் கொடுப்பதிலோ, திருமணம் கொடுப்பதிலோ, அருட்சாதனங்கள் தருவதில் தடை ஏதும் இல்லை. அந்த பிள்ளைகள் எவரும் இந்த தவறும் செய்யவில்லை. ஆகவே பாவம் வெறுக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும், பாவிகள் அல்ல. அப்படி செய்யும் பொழுது கூட யார் அதை நேரடியாக தொடர்புடையவர்களோ அவர்கள்தான். கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்கு, யாராவது இது போல தவறு செய்து திருமணம் செய்து விட்டால் அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைப்பார்கள். கோயில் காரியங்கள்லேருந்து ஒதுக்கி வைப்பாங்க, அவங்களுக்கு அருட்சாதனங்கள் கொடுக்க மாட்டாங்க. அப்படி நான் ஒரு குடும்பத்தை பையன் தப்பு செஞ்சான்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு நன்மை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவன் பெருசாக சத்தம் போட்டு நியாயம் கேட்குறான், நான் தான் தப்பு செஞ்சேன், ஏன் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் நன்மை கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்று. நீதி, நேர்மை. பிறகு நான் சொன்னேன், சரி நீ செய்வது சரிதான், அம்மாவுக்கு கொடுக்குறேன், அம்மா எந்த தப்பும் செய்யலை, நீ தான் தப்பு செஞ்ச, இதை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சமாதானம் சொன்ன பிறகு ஏற்றுக்கொள்கிறேன். நான் தவறு செய்தேன், தவறு செய்த என்னை நீங்கள் தண்டிக்கலாம், தள்ளி வைக்கலாம், அல்லது என்ன கிராமத்தில் முறை இருக்கிறதோ செய்யலாம். என் தாய் என்ன செய்தார்? இல்லையே, என் தாய் மீது தவறு இல்லையே. அதுதான் உண்மை. இயேசுனுடைய பாணியும் அதுதான். பாவங்களும் தவறுகளும் திருத்தப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும், வெறுக்கப்பட வேண்டும். ஆனால் பாவிகள் மன்னிக்கப்பட வேண்டும். நீதிமான்களை அன்று பாவிகளையே அழைக்க வந்தேன்
என்று ஆராதனையின் பொழுது பாடினோம். எனவே ஆண்டவரிடம் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord, help us worship you not only with our lips but also with our lives. Lord, not only with our heads but also with our hearts. ஆண்டவரே, உதட்டால் மட்டுமன்றி வாழ்வாளும் உம்மை ஆராதிக்க, வெறும் சிந்தையால் மட்டுமன்றி இதயத்தாலும் வழிபட எமக்கு வரமருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, எம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கரணிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் வாழ்ந்து காட்டிய பண்புகளை நாங்கள் மேற்கொள்ள, அதன்படி நடக்க எங்கள் கண்களை திறந்தருளும். எவைகளெல்லாம் மனித குலத்திற்கு பாதகத்தையும் வேதனையும் வலியையும் தருகின்றனவோ அவைகளையெல்லாம் நாங்கள் விலக்கி நன்மை தரக்கூடியவர்களையே நாடச் செய்திருளும். எமக்கும் சரி, எமை சூழ்ந்திருப்பவர்களுக்கும் சரி, இந்த நல்லவைகளை நாங்கள் பகிரக்கூடிய மனநிலையை தாரும். இந்த நல்லவைகள் பல வகைகளிலே செயல்பட எங்களை தூண்டியருளும். இந்த வல்லமையான ஆராதனையை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உள்ளூர், வெளியூர், உள்நாடு, வெளிநாடு, அருகில், வெகு தொலைவில் என்று ஜெபித்துக் கொண்டிருக்க எண்ணில்லாத மக்கள், குடும்பங்கள், அவர்களை கண் பாரும். பல வகையான கருவிகளினால் இதை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சிகளை ஆசீர்வதியும். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள், தாராள உள்ளங்கள், தியாக உள்ளங்கள் ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் நாங்கள் வேத போதக எண்ணங்களையும் அலுவல்களையும் ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக செபிக்கின்றோம். இத்தகைய நல்மனம் படைத்தவர்களை இன்னும் அதிகமாக்கியருளும். அவர்கள் உள்ளத்திலே வேண்டிய அருளையும் ஆசிரையும் நிறைவாக தாரும். அவருடைய திருவிழா மற்றும் 2 வருடங்களுடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் சரி செய்து அவைகளை அச்சடித்து மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பெரும் பணியிலே எங்கள் அலுவலகம் கடந்த நாட்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளை நீர் ஞான வெளிச்சத்தை தந்து வழிநடத்தியருளும். அனைத்தையும் சிறப்பாக செய்யவும் இன்னும் மக்களுக்கு வேண்டிய பரிந்துரைகள், மக்களுக்கு வேண்டிய வழிமுறைகள், இவைகளிலே இன்னும் நாங்கள் அதிகமாக எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் எங்கள் உள்ளங்களுக்கு வேண்டிய ஞான வெளிச்சத்தை தாரும். அதை தயார் செய்யக்கூடிய, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் தாராளமாக நேரத்தை கொடுத்து, சிந்தனையை கொடுத்து உழைத்து கொண்டிருப்பவர்களை ஆசீர்வதியும். குறைகளை குறைத்து நிறைகளை வளர்க்கக்கூடிய வகையில் எங்களை ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.